சம்பாரவை என்றாலே நம்மைல் மார்க் தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது. பேரவையில கேள்வி நேரத்துல தொகுதிக்கான கேள்வி கேட்ட பின்பு இருக்கையிலிருந்து எழுந்து சென்றிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இப்ப முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் அந்த சபாநாயகருக்கு எதிரான இந்த தீர்மானம் இன்னும் இருக்கலையா? திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? என்ன சூழல்? வணக்கம். சட்டப்பேரவையில கேள்வி நேரத்துல தொகுதிக்கான கேள்வியை முன்வைத்த பிறகு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேரவையில இருக்கையில இருந்து புறப்பட்டு சென்றார். மீண்டும் அதிமுக தரப்புல சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது அவைக்கு செங்கோட்டையன் வருவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் பேரவைக்குள்ள எழுந்திருக்கு. மற்றொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்து தங்கமணி, வேலுமணி, அதே போல KP முனுசாமி ஆகியோர் ஒரு ஆலோசனையும் நடத்தி வராங்க. இந்த விவகாரம் தான் பேரவையில இப்ப பரபரப்பாக காணப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல பாராட்டு விழாவின் போது முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படத்தை பயன்படுத்தல அப்படின்னு ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாரு. சமீப நாட்களாகவே எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கிறதா ஒரு பல்வேறு தகவல்கள் பேசப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல தான் சட்டப்பேரவை வளாகத்திலேயும் செங்கோட்டையனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு செங்கோட்டையன் வருவதில்லை, தனி வழியில் வருகிறார். தனியாக பேரவை முடிந்து புறப்பட்டு செல்கிறார். அந்த வகையில இன்றைய தினம் அதிமுக தரப்புல சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறார்கள். இந்த தீர்மானத்தை ஜனவரி மாதம் கொடுத்த போது செங்கோட்டையனும் சேர்த்துதான் கொடுத்தார். 16 எம்எல்ஏக்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்தார்கள். அதுல செங்கோட்டையனும் ஒருவர் தான். ஆனால் அதற்கு பிறகுதான் அவர் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய சபாநாயகர் மீதான தீர்மானத்துல அதிமுக எம்எல்ஏக்கள் முடிவெடுக்கும் போது செங்கோட்டையனுடைய முடிவு என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் பேரவைக்குள்ள எழுந்திருக்கு. இன்னும் ஒரு 15 நிமிடத்துல அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது மீண்டும் செங்கோட்டையன் அவைக்கு வருவாரா, அவருடைய நிலைப்பாடு என்ன என்கிற ஒரு கேள்விதான் இப்போது எழுந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். சம்பாரவை என்றாலே நம்மைல் மார்க் தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது.